என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். நாம் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியிலே மகா பெரியவருடைய அற்புதங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய மகிமைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல விஷயங்களை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு அவர் செய்த ஒரு அற்புதமான ஒரு லீலை எங்க ஆந்திராவில் ரொம்ப ஒரு அதிசயமான லீலை. மகா பெரியவர் எப்பொழுதுமே அவருடைய பிரசங்கங்கள், உபன்யாசம், யார்கிட்ட என்ன எப்போ பேசினாலும் அவர் குறிப்பாக ராமநாமத்தை ஜெபம் செய்ய வேண்டும் என்று நிறைய பேர்ட்ட சொல்லுவார். ராமநாமம் ஜெபம் பண்ணணும், ராமநாமம் தியானம் பண்ணணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கணும். இந்த மாதிரி அடிக்கடி ஒவ்வொருத்தட்டு வரும்போது அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி கந்த சஷ்டி கவசம் படிங்க இதெல்லாம் சொல்லுவார். அப்போது ஒரு பக்தர் எனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒன்றுன்னு சொன்னார். நமக்கு எளிமையாக நமக்கு என்ன வருமோ அதை படிக்கிற மாதிரி அந்த பக்தர்கிட்ட என்ன சொன்னார், ஏன் தேவாரம் படி, திருவாசகம் படி அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கார். அப்போது இந்த ராமநாமத்தின் மீது மகா பெரியவருக்கு ரொம்ப விருப்பம் அதிகம். குறிப்பாக ராமாயணம் படிக்க சொல்கிறது, ராமாயணம் கதைகளை சொல்வது. இப்போது மகா பெரியவர் பார்க்குறதுக்கு நிறைய உபன்யாசகர்கள் வருவார்கள். இந்த உபன்யாசம் பண்ணுறவங்க நிறைய பேர் வருவாங்க. நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கும்போது மகா பெரியவர் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பாராம். அதாவது அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவர் தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த உபன்யாசகர்களிடம் கேட்டு, நீ இப்போ என்ன பண்ண, அந்த ராமாயணத்தில் எதை சொன்ன, ராமாயணத்தில் எந்த பகுதியை சொன்ன, மக்கள் எதை ரசித்தா, இது போன்றெல்லாம் வருகின்ற உபன்யாசகர்களிடம் மகா பெரியவா பேசுவது வழக்கம். ஒரு நாளைக்கு ஒரு உபன்யாசகர் மகா பெரியவரை பார்க்க வருகிறார். அதாவது நான் ஏற்கனவே அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் சொல்லுவேன், மகா பெரியவருடைய நகைச்சுவை என்பது ஒரு மறக்க முடியாததாக இருக்கும். அதிலே நமக்கு ஒரு செய்தி இருக்கும், அதுதான் முக்கியம். ஏதோ நகைச்சுவாக பேசுகிறத சிரிச்சுட்டு போகிறதுக்கு மகா பெரியவா சொல்கிறதில்லை. அதில் நமக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கும். இந்த உபன்யாசகர் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த உபன்யாசகர் சம்பவம். ஒரு உபன்யாசகர் மகா பெரியவரை தரிசிக்க வருகிறார். மகா பெரியவர் பார்க்குறார், நான் எப்படி நல்லா போயின்னு இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு பேசின்னு இருக்கும் பொழுது ஒரு ஊர்லேருந்து ஒரு ஜமீன்தார் வரார். அது அந்த ஊர் எங்கே அப்படின்னா, காஞ்சிபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டரில் அந்த ஊர் இருக்குது. இது நான் சொல்கிறது பெரிய இந்த கன்வைன்ஸ்லாம் இல்லாத காலம், இந்த காரு, இந்த பஸ்ஸு அதெல்லாம் இல்லாத காலத்தில். அப்போது ஒரு பெரியவர் வரார். பார்த்தாலே ஒரு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். உள்ளே வராரு. வந்தவுடனே மகா பெரியவர்கிட்ட அந்த பழங்கள் எல்லாம் நைவேத்தியெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணி, மகா பெரியவர் ஒரு சின்ன விண்ணப்பம் அப்படின்னா. மகா பெரியவர் என்ன ஆச்சரியமாக அவரை பார்த்து கேட்டார் தெரியுமா, இவர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காரோ அந்த பேரை சொல்லி, நீங்கள் அந்த ஊர் ஜமீன்தார் தானே அப்படின்னு கேட்டாராம். ஆடி போயிட்டாராம் அவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. அவர் ஆடி போய், ஆமாம் என்ன விஷயமா வந்திருக்கேள் அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்கிறாரா, எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சொல்லுங்கள் என்ன விண்ணப்பம், என்ன வேண்டுதல் சொல்லுங்கன்னு. அப்போது அந்த ஜமீன்தார் சொல்கிறார், எங்கள் ஊரில் மழையே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ஊரில் பல பேருக்கு தொழில் விவசாயம்தான், அதை நம்பி தான் பல பேர் இருக்கா. அப்படி இருக்கும்போது எங்கள் ஊரில் மழை வரலைன்னா நான் ஒரு பொறுப்பான அந்த ஊர் தலைவராக இருக்கிறதுனால எல்லாரும் என்கிட்ட கேட்குறா. சரி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இதுக்கு ஒரே தீர்வு கிடைக்கிற இடம் உங்கள்கிட்ட தான் பெரியவா, அதனால தான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உபன்யாசகர் பக்கத்தில் இருக்கார். இப்போ மகா பெரியவர் பாருங்கள் எப்படி முடிச்சு போடுறார் அப்படின்னு. அப்படியா, உங்கள் ஊரில் நீங்கள் ராமாயணம் அதெல்லாம் படிக்கிறீங்களோ அப்படின்னு கேட்டாராம். இல்லை பெரியவா, எங்கள் ஊரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே எப்போவாது யாராவது, அங்கெல்லாம் யார் வரா பெரியவா, இப்போல்லாம் யாரோ வருவா, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுவா. அங்கேயும் நம்ம ஊர்லேயும் யாரும் அவ்வளோ பேர் இல்லை, இருந்தாலும் இருக்கிற ஒரு 50 பேர் வருவா, கேட்பா. சரி, யாரும் கேட்க வராதாலும் நாங்களும் எந்த கதை வைக்கிறதில்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கத்தில் உபன்யாசகர் இருந்தார்ல, இப்போ அவருக்கு ஒரு ஆசை, ஷோ ராமாயணம் சொல்ல இப்போ பெரியவா நம்மளை அந்த ஊருக்கு அமிச்சா நல்லா இருக்குமே,
சரி, அவர் உள்ள நினச்சிக்கிறார், பெரியவாள்கிட்ட கேட்க முடியாது இல்லை. என்னடா அது, ஒரு நல்ல சான்ஸ் வருது, கிடைச்சா சந்தோஷம், நிறைய பணம் கிடைக்குமே, அவளுக்கெல்லாம் தானே எதோ. ஏன்னா உபன்யாசகர்கள் அப்பொழுது இருந்து உபன்யாசகர்களுக்கு ஜீவனமே என்ன தெரியுமா, இதை மாதிரி உபன்யாசம் பண்ண போகும்பொழுது இப்போ எங்களை மாதிரி கச்சேரிக்கு ரேட்லாம் பேச முடியாது. அவள் என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிக்கணும். சில பேர் பொருளாக கொடுப்பா, சில பேர் தானியமாக கொடுப்பா, அரிசி கோதுமை பருப்பு எண்ணெய் அதை மாதிரி கொடுப்பா. சில பேர் ஆடைகளாக கொடுப்பாங்க, இந்த வேஷ்டி புடவை அதை மாதிரி கொடுப்பாங்க. சில பேர் அதில் கொஞ்சோண்டு காசு வச்சு அது மாதிரி கொடுப்பாங்க. அப்போ ஒன்றும் பெரிய வருமானமும் கிடையாது. ஆனால் அப்போ கதை வைக்கும்போது, இப்போ ராமாயணம் மகாபாரதம்லாம் கதை வச்சா 1 மாதம் 2 மாதம் போகும். அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கை. அதனால் ஒருவேளை பெரியவா நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு உபன்யாசகர் ஆசையாக உட்காந்துருக்கார். அந்த ஜமீன்தார் சொல்கிறார், இல்லை பெரியவா, இது மாதிரி எங்கள் ஊரில் ராமாயணம் வைக்கணும்னு தான் ஆசை, ஆனால் யாரும் வரமாட்டா பெரியவா. இல்லை இல்லை, நான் ஒருத்தர் சொல்கிறேன், அவர் உபன்யாசம் பண்ண வருவார், அவரை நல்லா சாப்பாடு பாடலாம் போட்டு நல்லா கவனிச்சிக்கோ, அவரை நல்லா கவனித்து அனுப்பு, பிரமாதமாக பண்ணுவார். ராமாயணம் ஒரு ஊரில் நடந்தால் கண்டிப்பாக அந்த ஊரில் மழை வரும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய மெசேஜ் பாருங்கள். நம்ம இன்றைக்கி ராமாயணம் அப்படின்னா பல பேர் ராமாயணம் தெரியும், ஆனால் யாரும் ராமாயணத்தை படிக்கிறது இல்லை. மகாபெரியவர் சொல்லுவார், ராமாயணத்தை வீட்டில் இப்போ நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் உண்டு, சார் ராமாயணம் மகாபாரதம் வீட்டில் படித்தா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க சார் அப்படின்னு சில பேருடைய கருத்து இருக்கிறது. அன்பர்களே, இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வது, எல்லாத்தையும் இதை பார்க்கிறவர்கள் பார்க்காதவர்களிடம் தயவு செய்து இதை எடுத்து சொல்லுங்கள். இது நான் சொன்ன விஷயம் இல்லை, மகாபெரியவர் சொன்ன விஷயம். ஒரு வீட்டில் மகாபாரதம் ராமாயணம் சுந்தரகாண்டம் இதெல்லாம் படித்தா அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும்னு மகாபெரியவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி ராமாயண உபன்யாசம் மகாபாரத உபன்யாசம் இது மாதிரி சுந்தரகாண்ட உபன்யாசம் எந்த ஊரில் நடக்கிறதோ அந்த ஊர் மக்கள் சுபிக்ஷமாக இருப்பார்கள் என்று மகாபெரியவர் சொல்லியிருக்கிறார். அப்போது இப்போ இவர் சொல்கிறார், இப்போ மகாபெரியவர், உங்கள் ஊரில் ராமாயணம் வையி, நான் ஒரு உபன்யாசகர் அனுப்புகிறேன், அவர் நல்ல பிரமாதமாக பண்ணி கொடுப்பார், அவரை 1 மாதம் வச்சுக்கோ ஊரில், அவரை நல்லா சாப்பாடு பாடலாம் போட்டு நல்லா அவர் நல்ல மரியாதை பண்ணி கவனிச்சு அனுப்புன்னு சொன்னார். அந்த ஜமீன்தாருக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது நடந்துடுது, நீ ராமாயணம் வச்சு பாரு, கண்டிப்பாக உங்கள் ஊரில் பெருசாக மழை வரும், யாரும் கவலைப்பட வேண்டாம், ஊர் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ உபன்யாசகருக்கு என்னன்னா, இப்போ மகாபெரியவர் சொல்லிட்டாரு, இவர் உபன்யாசகர் என்ன நினச்சாரு, நம்ம பேர் சொன்னால் பரவாயில்லையே, நம்ம போய் பண்ணலாமே கதை அப்படின்னு தான் நினச்சாரு. அதுக்கேற்ற மாதிரி மகாபெரியவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு உபன்யாசகர் தெரியும், அவரை நான் ஊருக்கு அனுப்புகிறேன் ராமாயணம் சொல்கிறதுக்கு அப்படின்னு ஒன்று. இவருக்கு இன்னும் சஸ்பென்ஸ் ஆகிடுது, கண்டிப்பாக நம்மளை தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன், சொன்னால் பரவாயில்ல, நல்லா இருக்குமே மனசில் நினச்சிட்டு இருக்காராம். அப்போ தான் மகாபெரியவர் உபன்யாசகர் பக்கம் திரும்புகிறாராம். திரும்பினோடனே இவருக்கு ஒரே சந்தோஷம், நம்மளை தான் நான் அனுப்ப போகிறாரு அப்படின்னு. நீங்கள் ஜமீன்தார்ட்ட அந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கோங்க, அந்த இடம் எங்கே, அதுக்கு எப்படி போகணும். உடனே உபன்யாசகர் ஜமீன்தார் சொன்னார், அதை பற்றி கவலையே பண்ண வேண்டாம் பெரியவா, நான் டெய்லி மாட்டு வண்டி அனுப்பிச்சிட்றேன் அவருக்கு, நான் அந்த மாட்டு வண்டி அனுப்பிச்ச உடனே அவர் அந்த மாட்டு வண்டியில் வந்துட்டோம், அங்கே தங்கியிருக்கட்டும், எங்கள் ஊரில் 1 மாதம் தங்கியிருக்கட்டும், அவருக்கு எல்லா வசதியும் நாங்கள் பார்த்துக்குறோம், பண்ணி அவருக்கு நல்ல சன்மானம் பண்ணி நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னோடனே இவருக்கு இன்னும் டபுள் ஹாப்பி. யாருக்கு, உபன்யாசகருக்கு, பா நிறைய பணம் வர போகிறதுடா ஜம்முனப்பா, எனக்கு மகாபெரியவர் வழி பண்ணியாச்சு. பாருங்கள் மகாபெரியவர் என்ன பண்ணியிருக்கார் பாருங்கள். இதை கேட்ட உடனே உபன்யாசகருக்கு சந்தோஷம், அவருக்கும் ஜமீன்தாருக்கும் சந்தோஷம். ஏன்னா ஜமீன்தாருக்கு ஊரில் மழை பெஞ்சு போடுது. சரி, என்னிலேருந்து ஆரம்பிக்கலாம், நானே நாள் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு மகாபெரியவா மரத்தில் இருக்கிற சிப்பந்திகளை கூப்பிட்டு பஞ்சாங்கம் பார்த்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறார். அன்பர்களே, முக்கியமான விஷயம், இந்த நேரத்திலே நாம் இதை பேசுவது நம்முடைய பாக்கியம். ஏன்னா பக்கத்திலே ராமநவமி வருது. மகாபெரியவர் நாள் பார்த்து குறித்து கொடுத்து என்ன பண்ணார், ஒரு ராமநவமி அன்னைக்கு ஆரம்பிடா, ராமநவமி அன்னைக்கு ஆரம்பித்து ஒரு 30 நாளோ 28 நாளோ 32 நாளோ பட்டாபிஷேகம் என்றைக்கு முடிகிறதோ அது வரைக்கும் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அந்த உபன்யாசகர்கிட்ட சொல்கிறார். ஜமீன்தாருக்கு சந்தோஷம், உபன்யாசகருக்கு சந்தோஷம்.
இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்குது. சரி பெரியவா, நானும் ஊருக்கு கிளம்புறேன். சரி நல்லபடியாக நீ ஊருக்கு போயிட்டு வா. ஊருக்கு போயிட்டு சந்தோஷமாக இந்த ஊருக்கு போய் ராமாயண உபன்யாசத்தை பண்ணிட்டு வா. நல்ல பக்தியோடு பண்ணுப்பா. ராமநாமம் எங்கே ஒலிக்கிறதோ அங்கே ஆஞ்சநேயர் வருவார். அதனால் அதற்கும் தயாராக இரு. அந்த ஊர் சுபிக்ஷமாக இருக்கணும்னு நீயும் கதை சொல்லும்போது பிரார்த்தனை பண்ணு. எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி அதே மாதிரி ஜமீன்தார்ட்டையும் சொல்லி அனுப்பிச்சாச்சு. 2 பேரும் போயாச்சு. இப்போது ராமநவமிக்கு அவரை ஆரம்பிக்கணும். அதற்கு முதல் நாள் ஜமீன்தார் என்ன பண்ணார், அப்போ அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது. யாரோ ஒரு ஆளை தான் அனுப்பி சொல்லுவாங்க. சொல்லி உபன்யாசகர் ரெடியாக இருக்க சொல்லுங்கள், நாளைக்கு கார்த்தால் நான் வந்து வண்டி அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ காரெல்லாம் கிடையாது, மாட்டு வண்டி தான். உடனே உபன்யாசகர் ரெடியாக துணி கண்ணிலாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்கார். உபன்யாசகர் ஆற்றுல சொல்லியாச்சு, நான் போயிட்டு வரமோ 1 மாதம் ஆகும் ராமாயணம் முடிச்சுட்டு வரத்துக்கு அப்படின்னு. உபன்யாசகர் ரெடி. கார்த்தால் சீக்கிரமே எழுந்து அவருடைய அந்த கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கார். ஜமீன்தார் அனுப்பிய மாட்டு வண்டி வருது. மாட்டு வண்டியில் ஏறி போய் இறங்குறார். அந்த ஊரில் போய் இறங்குறார். பார்த்தா ஒரு அற்புதமான கிராமம். ஆனால் எங்கும் ஒரு கடுமையான வறட்சி. அப்படியே இந்த வயல் வெளியில் அப்படி பொழந்திருக்கு. என்னடா அது, இந்த ஊர் இப்படி இருக்கு, செழிப்பாக இருக்க வேண்டிய ஊர் இப்படி. உடனே ஜமீன்தார் சொன்னார், ஆமாம் எங்கள் ஊர் அப்படி இருந்தது, ஆனால் இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க, மகாபெரியவர் உத்தரவு கொடுத்தாச்சு, ராமாயணம் சொன்ன உடனே மழை பெய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு உபன்யாசகர் அவருக்கு சமாதானமாக சில வார்த்தைகளை பேசிட்டு, எங்கே தங்க போகிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டிலே நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு. ஜமீன்தாருக்கு நிறைய வீடு இருக்கும் அந்த கிராமத்தில். அதனால் ஒரு வீட்டை ஒதுக்கி அந்த வீட்டில் சமையலுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆளை போட்டு உபன்யாசகர் போய் ஒரே சந்தோஷம். அந்த வீட்டுக்கு வந்தவுடனே, அப்பா எவ்வளோ பெரிய வீடு, எனக்கு கிராமத்து வீடு திண்ணையோட. இன்றைக்கி அது மாதிரி வீடெல்லாம் பார்க்கவே முடியாது நம்மளால். பெரிய வீடு உள்ள போய் அப்படி உபன்யாசகர், அப்பா என்ன அருமையான இடம், என்ன அருமையான காற்று, ஆஹா, வேலைக்கு வேலை சாப்பாடு, வேலைக்கு வேலை காஃபி, அது மாதிரி எல்லாம் அவருக்கு நல்ல வசதிகள். காத்தாலேருந்து ஆரம்பிக்கிறது. சாயங்காலம் நான் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு. உடனே ஜமீன்தார் சொன்னார், சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம். ஒரு 6லேருந்து 7 ஒரு மணி நேரம் ராமாயணம் டெய்லி கோவிலில், பெருமாள் கோவிலில். நீங்கள் ஒரு 5:30 மணிக்கே வந்துட்டீங்கன்னா சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும், ஊரில் எல்லாருக்கும் சொல்லியாச்சான்னாராம். எல்லாருக்கும் சொல்லியாச்சு, எல்லோரும் வருவா அப்படின்னு ஜமீன்தார் சொல்லிட்டார். அப்போ இந்த போஸ்டர் அடிக்கிறது, இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறது அதெல்லாம் கிடையாது இல்லை. அதனால் எல்லாத்தையும் அந்தந்த கிராமத்து மக்கள் இந்த மவுத் ப்ராபகாண்டான்னு சொல்லுவாங்க. அவள் சொல்லுவாள், இது மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து சென்னையிலேருந்து இவள் வந்திருக்கா, அவள் வந்து ராமாயணத்தை பற்றி பேச போகிறான் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் ப்ராபகாண்டா. இவர் ஒரே கனவில் இருக்கார். யார்? நம்ம உபன்யாசகர். பா, நமக்கு இன்றைக்கி கூட்டம் ரொம்ப வழியை போடுதுடா இன்றைக்கி. அப்போ அந்த காலத்தில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இந்த உபன்யாசம் நடக்கும் பொழுது இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், அது ஒரு கல்ச்சர், அது ஒரு பண்பாடு, அது ஒரு முறை, அது ஒரு மரபு. இந்த உபன்யாசம் நடக்கும் பொழுது நடுவில் ஒரு மணி நேரம் கதையான உடனே தட்டை எடுத்துன்னு வருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நடக்கிற உபன்யாசத்துலாம். மக்கள் என்ன ஆசைப்படுறாளோ அதை போடலாம். 10 ரூபாயோ 5 ரூபாயோ 2 ரூபாயோ 1 ரூபாயோ, இது அந்த காலத்தில் அது போடலாம். அந்த கலெக்ஷன் அப்படியே, அந்த தட்டு கலெக்ஷன் என்ன ஆகுதோ அது அப்படியே அந்த உபன்யாசகருக்கு சேரும் என்பது மரபு. இது அன்னிலேருந்து. ஏன்னா அவளுக்கு அதுதான் சம்பாத்தியம். ஏன்னா இந்த உபன்யாசத்தை அரேஞ்ச் பண்ணுற ஆர்கனைசர் இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பணம் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அவங்க எது வேணால் கொடுப்பான். அரிசியாக கொடுப்பான், பருப்பாக கொடுப்பான், தானியமாக கொடுப்பான், எண்ணெயாக கொடுப்பான், வேஷ்டி புடவையாக கொடுப்பான். ஸோ அதனால் பணம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த மக்கள்கிட்டேருந்து வருது பாருங்கள், அந்த காணிக்கை முழுதும் அந்த உபன்யாசகரை சேரும் என்பது மரபு. இவர் வந்து ஊரில் 100 வீடு இருக்குது, எப்படியும் ஒரு 50 வீட்டிலேருந்து 50 பேராவது வந்தால் கூட நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல கூட்டம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஜம்முன்னு ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் 5:30 மணிக்கு கோயிலுக்கு போகிறார். யாருமே இல்லை. பார்த்தார், என்னடா அது 6 மணிக்கு உபன்யாசம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஜமீன்தார் சொன்னார். 5:30 மணி ஆச்சு, யாரையுமே காணுமே. சரி, இனிமேல் வருவா போல, கிராமம் தானே, அப்படி முதல்ல எழுந்து வருவா அப்படின்னு பெருமாள்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சகர் கற்பூரெலாம் காமிச்சு ஜம்முன்னு பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு நேராக மேடைக்கு வரார். கோவில்லையே மேடை வராரு. 5:30 மணி ஆச்சு, 5:45 ஆச்சு, 5:50 ஆச்சு, 5:55 ஆச்சு.
யாருமே வரா மாதிரி தெரியல. ஜக் 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 ஜக்னு வண்டி சத்தம் கேட்குறது. ஆஹா, சரி யாரோ வந்து இறங்குறா போல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜமீன்தாரும் ஜமீன்தாருடைய மனைவி இறங்கி வராங்க. இறங்கி வந்து ஒரு அங்கவஸ்திரத்தை உபன்யாசகருக்கு போட்டுட்டு ஒரு மைக் எடுத்து, ஏதோ ஒரு மைக் இருக்குது, ஏதோ ஒரு மைக்குன்னு பேரில் அந்த மைக்கில் வந்து இது மாதிரி நம்ம ஊருக்கு வந்து மகா பெரியவா வந்து கருணை பண்ணி நமக்கு ஒரு உபன்யாசகர் அமைச்சிருக்கார். அந்த உபன்யாசகர் இன்னிலேருந்து ராமாயணம் ஆரம்பிக்க போகிறார் கோவிலில். அவர் ஆரம்பித்தார்னா இது வந்து கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் போகும். இந்த 1 மாதம் முடிஞ்ச உடனே நம்ம ஊரில் மழை கொட்டுன்னு கொட்ட போகிறது, எல்லாருக்கும் சுபிக்ஷமாக இருக்க போகிறது அப்படின்னு பேசுகிறாரு. பேசலாம், கேட்கறதுக்கு ஆள் இருக்கணுமோ, யாருமே இல்லை. இந்த வண்டிக்காரன் இருக்கான் பாருங்க, யாரு இவரை உபன்யாசகரை கூட்டின்னு வந்தான் பாருங்க, அந்த வண்டிக்காரன் நின்று நீ ஏம்மா நிற்கிற, வந்து உட்காருப்பான்னார். இல்லை சாமி நான் இங்கேயே நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கோயில் ஒரு ஓரமாக நிற்கிறான். ஜமீன்தார் என்ன சொல்லிட்டாரு, ஒரு மாலையை போட்டு கழுத்தில் ஆரம்பிங்கன்ட்டார். வேறு வழியே இல்லை, மணி 6 மணி ஆச்சு, யாரும் வரல. அதுக்காக ராமாயணம் சொல்லாமல் இருக்க முடியுமா? இது கமிட் பண்ணிருக்கோம். யார் கமிட் பண்ணிருக்கோம்? மகாபெரிவாள் கமிட் பண்ணிருக்கோம். சரி சொல்லியாச்சு, வந்தாச்சு, சரி பார்ப்போம், இன்றைக்கி ஒரு நாள் விடுவோம், இன்னும் 30 நாள் இருக்க, டெய்லி கூட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் இவர் ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார். பாலகாண்டத்துலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு அத்தியாயம் போகிறது. இவரும் அப்போ உபன்யாசகர் வந்து என்னதான் பணத்துக்காக வந்தோம் என்று நினைத்திருந்தாலும் அவருக்குன்னு ஒரு பக்தி இருக்கணும். அதில் அந்த உணர்வில் ஆழ்ந்து போய் அந்த ராமாயணத்தில் மகிழ்ந்து அவர் டெய்லி அவர் சொல்கிற மாதிரி ரொம்ப சின்சியராக மகாபெரிவா தான் சொல்லி அனுப்பிச்சா, யார் வந்தாலும் வரலன்னாலும் உன்னுடைய ராமாயணத்தை கேட்கறதுக்கு ஆஞ்சநேயர் வருவார்னு சொன்னார். மகாபெரியவர் சொல்லி அமைச்சிருக்கார். கண்டிப்பாக இந்த 30 நாளில் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வருவார், கேட்பார்னு. சரி, இவர் அந்த ஒரு சின்சியாரிட்டி, அந்த பக்தியோட உபன்யாசகர் பேச ஆரம்பிக்கிறார். 1 மணி நேரம் பேசியிருக்காருங்க. அந்த மாட்டுக்காரனையும் அந்த ஜமீன்தார் மனைவியும் தவிர வேறு யாரும் இல்லை. அப்போது அந்த அர்ச்சகர், கோவில் அர்ச்சகர் அவர் இருந்தார். என்னடா, ஒரு ராமநவமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம், ஒரு பெருமாள் கோவிலில் ஆரம்பிக்கிறோம், ஒரு பெருமாள் கோயிலில் ராமநவமின்னா கூட ஒரு 10 பேர் வரமாட்டாளா அப்படின்னு இவர் ரொம்ப வருத்தப்பட்டார். என்ன மகா பெரியவா எல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னு மகா பெரியவாளை பிரார்த்தனை பண்ணி நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. சரி, அடுத்த நாள் இந்த பக்கத்தில் இருக்கிற கோயில், கிராமத்தில் இருக்கிற கோயிலெலாம் போய் உபன்யாசகர் போயிட்டு வரார். இந்த வண்டிக்காரனும் கூட வரான். ஏன்பா உங்கள் ஊரில் கேட்குறதுக்கு ஆளே இல்லையாப்பா, என்னப்பா யாராவது ஒரு 10 பேர் வரப்படாதா அப்படின்னு. ஐயா நான் போய் சொல்லின்னு தான் இருக்கேன், யாரும் வரலையே, நம்ம என்ன பண்ணுறது, வருவாங்க, ஒன்றும் 20 நாள் இருக்க, கவலைப்படாது, விட்டு நான் கேட்குறேன்ல அப்படின்றான். போயிட்டே இருக்கு. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள். ஏதோ 2-3 பேர் வருவான், அப்படி ஒரு 5 நிமிஷம் இருப்பான், போயிடுவான். ஒரு 7-8 பேர் வருவான், சாமியை பார்ப்பான், இவர் இதை 2-3 நிமிஷம் கேட்பான், போயிடுவான். ஒன்றும் கலெக்ஷன் ஒன்றும் வரல. இவர் எதிர்பார்த்து இவர் ஆசைப்பட்ட கலெக்ஷன் இவருக்கு கிடைக்கல. ஒரு ராமநாமத்தை பற்றி ரொம்ப வசதியாக சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது பட்டாபிஷேகம் நாள் வருது. சரி, இன்னைக்காவது யாராவது வருவாளா அப்படின்னு சொல்லும்போது அந்த மாட்டுக்காரன் ரொம்ப வருத்தப்பட்டு, ஐயா பார்க்கலாம் இரு, இப்போது 5 பேர் 10 பேர் தான் வராங்க டெய்லி, இரு நம்ம எதாவது வழி பண்ணுவதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்காரன் வந்து அந்த ஊரில் கிராமத்தில் தண்டோரா போடுறவன் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, டப்பன்னு தண்டோரா போடுறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஊரில் என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன நடக்க போகிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவான். இல்லை, நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை மாதிரி அன்னைக்கு இந்த கடைசி இந்த பட்டாபிஷேக நாள் அன்னைக்கு இந்த தண்டோரா போடுறவனை கூப்பிட்டு ஊர் ஃபுல்லாக காத்தாலேருந்து எல்லாருக்கும் சொல்லுப்பா, இன்றைக்கி நடக்குது அப்படின்னு டப்பன்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறான். பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சாச்சு, சாயங்காலம் ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி ஜமீன்தார் மனைவி வராங்க. இவருக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு ஆரம்பித்தாச்சு. இவர் சொல்கிறார், பட்டாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மகாபெரியவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு குரங்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது,
நேராக வந்தது அந்த உபன்யாசகர் மேடை பக்கத்தில் உட்காந்து தான். சரி உட்காந்து இவருக்கு பெரிய ஆஹா நம்ம ராமாயணம் சொன்னதுக்கு ஒரு பலன் கிடைச்சாச்சு அப்படின்னு மகாபெரியவர் சொன்னது ஏன் வருது, ஆஞ்சநேயர் கண்டிப்பாக வருவார்னு இதை நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்தார். முடிஞ்சது, யாருமே வரல அன்றைக்கி. அவர் ஜமீன்தார் தட்டில் இதெல்லாம் சர்மான்லாம் வச்சு வேஷ்டி புடவை எல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க அப்படின்னு உடனே மகாபெரியவர் சொன்னது என்னடா இப்போ இது வரைக்கும் என்ன இது சாதாரணமாக தானே போயிட்டு இருக்குது, இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட்டாபிஷேகம் முடிஞ்சு அந்த பெருமாளுக்கு நைவேத்தியம் ஆன உடனே பேஞ்சது பாருங்க மழை. அன்னைக்கு பேஞ்ச மழை தொடர்ந்து 1 மாதம் அந்த கிராமத்திலே மழை பெய்துதான். அந்த ஜமீன்தாருக்கு அவ்வளோ சந்தோஷமா, அவளுக்கெல்லாம் சந்தோஷம். ஆனால் இவருக்கு கலெக்ஷன் இல்லை. பாருங்க என்ன பெரியவாளோட கருணை உள்ளம் இதுதாங்க. நேராக காஞ்சிபுரத்துக்கு வந்தாராம். என்னடா கதெல்லாம் நல்லா போச்சா அப்படின்னாராம். நல்லா போச்சு பெரியவா. ஆஞ்சநேயர் வந்துருப்பாரு பட்டாபிஷேகத்துக்கு. என்ன ஒரு தீர்க்க தரிசனம். ஆமாம் வந்தார் இப்போ ஒரு வானர ரூபத்தில். ஆமாம் அவர் அப்படி தான் வருவார். வாழைப்பழம் எடுத்து கொடுத்தியா? கொடுத்தேன். சர்மானெல்லாம் வந்துதா? ஏதோ வந்தது பெரியவா, நான் எதிர்பார்த்தது வேற. என்னடா ஏன்டா சலிச்சுக்கிறேன், எவ்வளோ பேர் வந்தா அப்படின்னா. பெரியவா யாருமே வரல பெரியவா, அந்த வண்டிக்காரன் மட்டும்தான் கேட்டான். அது மாதிரி ஒரு 4-5 பேர் வந்தால் அந்த குருக்கள் கேட்டார், ஒரு மொத்தமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மகாபெரியவர் சிரிச்சான். என்ன பெரியவா சிரிக்கிறேன் இல்லைங்க அப்படின்னு கேட்டோன்னே மகாபெரியவர் ஒரு விஷயத்த சொன்னாராங்க. என்ன ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? டேய் பரவாயில்லடா, நீ கிருஷ்ணரோட பெரிய ஆள்றான்னாராம். இந்த உபன்யாசகருக்கு இப்போ மகாபெரியவர் கிண்டல் பண்ணுறாரா கேலி பண்ணுறாரா என்னன்னே புரியலையா. என்ன பெரியவா, நான் யாருமே வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கேன், நீ கிருஷ்ணரோட பெரிய ஆளுன்றீங்க அப்படின்னா. டேய் மகாபாரதத்தில் குருக்ஷேத்திரத்தில் கிருஷ்ணர் 18 அத்தியாயம் இருக்கிற பகவத்கீதையை உபதேசம் பண்ணும்போது அர்ஜுன ஒத்தந்தாண்டா கேட்டான். இன்னைக்கு உலகம் முழுக்க பகவத்கீதையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பகவத்கீதையை பகவான் சொல்லும் பொழுதே ஒரு ஆள் தான் கேட்டான். ஆனால் உன்னோட உபன்யாசத்தை ஒரு 4-5 பேர் கேட்டிருக்காரேடா, அதனால் நீ கிருஷ்ணரோட பெரியவன்டான் தான். எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் போக பரவாயில்ல, நீ எதிர்பார்த்த சன்மானத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி மனத்திலிருந்து அவருக்கு என்ன சன்மானம் சேர வேண்டுமோ அதையும். அப்போது எவ்வளோ கருணையான உள்ளம் இருந்ததுன்னா அந்த ஊருக்கு மழை பெய்யவும் வச்சு அதன் மூலம் இந்த உபன்யாசகருக்கு ஒரு வாழ்வையும் கொடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய போதனையும் செய்த அந்த கருணை மகானை பற்றி பேசுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இன்னும் அற்புதமான பல நிகழ்ச்சிகளை நாம் அடுத்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.